Good morning students. First பாருங்க exercise 1.5 ல chapter 1 sets and function ல using the function f and g given below f and g யும் கொடுத்திருக்காங்க f of x and g of x. Okay, find f of g and g of g. So இந்த o நடுவுல oன்ற symbol இருக்கு பாத்தீங்களா, இத வந்து of off. So off வந்து denote பண்ணுது f of g of g. So அப்படி ஸ்பெல் பண்ணணும் f of g and g of g. Check whether f of g and g of g equal ஆன்னு proof பண்ணணும். equal symbol கொடுத்திருக்காங்க இல்லையா, so இது ரெண்டுமே equal ஆன்னு proof பண்ணணும். C பாருங்க, first f next of g of x. so g of x சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் f of x சால்வ் பண்ணணும். அதே மாதிரி இங்க டேர்ம்ல பாருங்க எதுல முடியுது, f ல முடியுது. so f of x சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் g of x சால்வ் பண்ணணும். so ரெண்டு ஆன்சரை ஈக்குவலா வருதான்னு பார்க்கணும். கிளியர்? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் f of g எடுத்துக்கிறேன். f of g. so f of g ஓட full question என்னது, g of x. so இங்க g மென்ஷன் பண்ணிக்கோ, நம்ம g of x ன்னு எழுதிக்கலாம். ஓகே, so next step என்ன பண்ண போறேன், f. so of off இல்லாம o இல்லாம கட் பண்ணிட்டு bracket யூஸ் பண்ணிக்க போறோம். next bracket க்ளோஸ் பண்ணிட்டு g of x. ஓகே, g of x னா என்னது, question x ஸ்கொயர். so இதுக்கு பதில் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், g of x க்கு பதில் x ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, so f of bracketல என்ன போட போறேன், x ஸ்கொயர் போட போறேன். சரிங்களா? so இப்போ பாருங்க, f of x க்கான ஃபார்முலா என்னது, x minus 6. x பிளேஸ்ல இங்க என்ன இருக்கு, x ஸ்கொயர்னு இருக்கு. சரிங்களா? f of x னா x minus 6, f of x இருக்க வேண்டிய இடத்துல x ஸ்கொயர் இருக்கு. so x பிளேஸ்ல என்ன இருக்கு, x ஸ்கொயர் இருக்கு இல்லையா, x பிளேஸ்ல என்ன இருக்கு, x ஸ்கொயர் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் எடுத்துட்டு இதுல என்ன பண்ண போறோம், x பிளேஸ்ல x ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ f of x ஸ்கொயர், x பிளேஸ்ல என்ன இருக்கு, x ஸ்கொயர் இருக்கு. ஸோ x பிளேஸ்ல நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், x ஸ்கொயர் மைனஸ் 6. ஓகே, x ஸ்கொயர் மைனஸ் 6 ஓவர். இப்போ நம்ம f of g கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் f of g ஓட ஆன்சர். பிகாஸ் ஃபர்ஸ்ட் g of g கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் f of fன்ற ஃபங்க்ஷனையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ f of g ஓட ஆன்சர் x ஸ்கொயர் மைனஸ் 6. ஓகேவா? நெக்ஸ்ட் g of f கண்டுபிடிக்க போறோம். g of f. ஸோ அதே மாதிரி g of f of ஓட ஃபுல் கொஸ்டின் என்னது, f of x எழுதிடுங்க. நெக்ஸ்ட் ஆஃப் இல்லாம பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்க போறோம். g போட்டுட்டு பிராக்கெட் f of x. f of x ஓட கொஸ்டின் என்னது, f of x ஓட கொஸ்டின் என்னது, இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x minus 6. f of x ஓட கொஸ்டின் வந்து x minus 6. ஸோ இந்த இடத்துல என்ன போட போறேன், g பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு f of x ஓட கொஸ்டின் வந்து x minus 6. ஓகே, கிளியர்? ஸோ இங்கேயும் பாருங்க, நம்மளுக்கு கொஸ்டின் என்னது, g of x. g of x தான் x ஸ்கொயர். ஸோ x பிளேஸ்ல இங்க என்ன இருக்கு, x மைனஸ் 6ன்னு இருக்கு. ஸோ x பிளேஸ்ல நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், x மைனஸ் 6ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x பிளேஸ்ல x மைனஸ் 6ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். கிளியர்? ஸோ அதே சேம் கொஸ்டின் g of x minus x னா இந்த கொஸ்டினே தான் எடுக்க போறேன், x ஸ்கொயர். ஸோ இதுல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், x மைனஸ் 6 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரிங்களா? x minus 6 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். மேல ஹோல் ஸ்கொயருக்கு ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இது எப்படி இருக்கு, a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் என்னது, b ஸ்கொயர். a பிளேஸ்ல x இருக்கு, b பிளேஸ்ல 6 இருக்கு. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா ஃபார்முலால, a பிளேஸ்ல x. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 2 இருக்கு, 2 போட்டாச்சு. a ஓட வேல்யூ x, b ஓட வேல்யூ 6. ஓகே, நெக்ஸ்ட் பிளஸ் b ஸ்கொயர். b இருக்க பிளேஸ்ல என்ன இருக்கு, 6 இருக்கு. b ஓட வேல்யூ 6. ஸோ 6 ஸ்கொயர். ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 2 6 ஆர் என்ன வந்துடும், 12x பிளஸ் 6 ஸ்கொயர்னா 36. ஓகே, இதுதான் என்னது, g of f ஓட வேல்யூ. f of g ஓட ஆன்சர் இது g of f ஓட ஆன்சர் இது. ஸோ ரெண்டு ஆன்சரை பாருங்க, சேமா இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் நாட் ஈக்குவல் சிம்பிள் போட்டுருங்க. ஈக்குவல் டு போட்டு நடுவில் நீங்கள் ஸ்லாஷ் மாதிரி கட் பண்ணிங்கன்னா அது நாட் ஈக்குவல் டு. ரெண்டு ஆன்சருமே சேம் இல்லை. ஓகேவா? கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? செகண்ட் சம் பாருங்க. ஸோ அதே மாதிரி கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க, எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னது,
எஃப் ஆஃப் ஜி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ கொஷினை கரெக்டாக எழுதுருங்க. ஜிக்கு ஜி ஆஃப் எக்ஸு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ப்ராக்கெட் ஓ எடுத்துகிட்டு ப்ராக்கெட் போடணும். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸு. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது கொஷினில் பாருங்கள், 2x² - 1. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். 2x² - 1. சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுனா 2/x. ஓகே, ஸோ எக்ஸ் பிளேஸில் இங்கே என்ன இருக்குது, 2x² - 1 இருக்குது. ஓகே, எக்ஸ் பிளேஸில் 2x² - 1 இருக்குது. ஸோ எக்ஸோட இடத்துல இருக்க இந்த 2x² - 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் 2x² - 1 ஈக்குவல் டு 2/xன்னு இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ் பிளேஸில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 2x² - 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 டிவைடட் பை 2x² - 1. கிளியர்? ஸோ இது அப்படியே வச்சுப்போம். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். ஜி ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, எஃப் ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் என்னது, எஃப் ஆஃப் ஜியோட ஆன்சர் 2 டிவைடட் பை 2x² - 1. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி கொஷின் எழுதுறீங்க. எஃப்னா என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஓன்ற லெட்டர் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் கொஷினை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன கொஷின், 2/x. 2/x. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2/x. ஸோ ஜி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2/x. ஓகே, ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் தான் என்னது, 2x² - 1. ஸோ எக்ஸ் பிளேஸில் இங்கே என்ன இருக்குது, 2/x. ஸோ கொஷினில் எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம 2/x சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 2/x. சரிங்களா? ஸோ ஜி ஆஃப் 2/x ஈக்குவல் டு 2. கொஷின் என்னது, 2x² - 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 2 எக்ஸ் பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 2/x. ஸோ 2/x மேலே ஹோல் ஸ்கொயருக்கு ஸ்கொயரு -1. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 2 அப்படியே வந்துடுது. ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 2² என்னது, 4. கீழே எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் x² -1. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 2 4s are 8. கீழே x² -1. ஸோ இதுதான் எதோட ஆன்சர், ஜி ஆஃப் எஃபோட ஆன்சர். பிகாஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம இல்லையா? ஸோ எஃப்ன்ற ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ஜின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டோம். ரெண்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ எஃப் ஆஃப் ஜிக்கு என்ன கிடச்சிது, 2 டிவைடட் பை 2x² - 1. ஜி ஆஃப் எஃப்க்கு என்ன கிடச்சிது, 8 டிவைட் பை x² -1 கிடச்சிது. ரெண்டு ஆன்சருமே சேம் ஆல, நாட் ஈக்குவல் டு. ஸோ ஆன்சர் இன்க்ளூட் பண்ணிடுங்க. f of g not equal to g of f. Clear? Okay, now third sum பார்க்க போகிறோம். ஸோ அதே கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க, f of g equal to g of fன்னு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன்று எடுக்க போகிறோம். f of g equal to, ஸோ கொஷின் எதுலாம், gனா g of x. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணி விட போகிறோம், ஓ இல்லாமல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ராக்கெட் போட்டு g of x மல்டிப்பிளில் இருக்க மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஜி ஆஃப் எக்ஸ்னா அதோட ஆன்சர் என்னது, 3 - x. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, 3 - x. ஸோ எஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 3 - x. ஸோ வெளியே இருக்க எஃப் இந்த ப்ராக்கெட்குள்ளே ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் தான் x + 6 டிவைடட் பை 3. ஓகே, ஸோ எக்ஸ் பிளேஸில் இங்கே என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் பிளேஸில் இங்கே என்ன இருக்குது, 3 - x இருக்குது. ஸோ எக்ஸ் பிளேஸில் 3 - xன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல 3 - x சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எஃப் ஆஃப் 3 - x. கொஷின் என்னது நம்மளுக்கு, எக்ஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ எக்ஸ் பிளேஸில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 3 - x சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ கொஷின் என்னது, எஃப் ஆஃப் எக்ஸோட கொஷின் என்னது, x + 6 டிவைடட் பை 3. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட கொஷின் என்னது, x + 6 டிவைடட் பை 3. ஓகேவா? ஸோ எக்ஸ் பிளேஸில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எக்ஸ் இருக்க இடத்துல தான் இங்கே என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கொஷின். ஆமாம் இல்லையா? எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3 - x இருக்குது. ஸோ எக்ஸ் பிளேஸில் 3 - x சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ் பிளேஸில் 3 - x பக்கத்தில் +6 டிவைட் பை 3. ஓகே, 6 + 3 + 6 என்ன வந்துடும், ஆட் பண்ணுங்க, 3 + 6 9 - x டிவைட் பை 3. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஜியும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, எஃப்பும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ எஃப் ஆஃப் ஜியோட ஆன்சர்
9 minus x divided by 3. Next g of f கண்டுபிடிக்கலாம். g of f. So question எழுதுறீங்க g of f எப்படி எழுத போறோம்? f of x. Next step o இல்லாம bracket போட போறோம். bracket open பண்ணிட்டு f of x. சரிங்களா? So இப்போ என்ன பண்ண போறோம்? substitute பண்ண போறோம். g of f of x க்கு question என்னது? x plus 6 divided by 3. f of x ஓட question. So இங்க substitute பண்ண போறோம். f of x ஓட value x plus 6 divided by 3 இங்க substitute பண்ண போறேன். x plus 6 divided by 3. So same substitute பண்ணுங்க. g of x னா என்னது? 3 minus x. g of x னா 3 minus x. So x placeல என்ன இருக்கு? x plus 6 divided by 3 னு இருக்கு. ஆமா இல்லையா? So x placeல நான் என்ன substitute பண்ண போறேன்? x plus 6 divided by 3 னு substitute பண்ண போறேன். Okay. So g of x plus 6 divided by 3. So இதுக்கான question என்னது? 3 minus x. So x இருக்க வேண்டிய இடத்துல g of x இல்லையா? x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? x plus 6 divided by 3. So x இருக்க வேண்டிய இடத்துல இதை substitute பண்ண போறோம். x plus 6 divided by 3. So 3 minus x இருக்க வேண்டிய இடத்துல x plus 6 divided by 3. bracket close பண்ணிக்கிறேன். ஏன்னா மைனஸ் இருக்கு. So next step மைனஸ் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்றேன். So இது எதுவுமே இல்லைன்னா பிளஸ். இங்க போனா பிளஸும் மைனஸும் பிளஸும் என்னது? மைனஸ். மைனஸும் பிளஸும் என்னது? மைனஸ். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஓகே கிளியர்? ஸோ இதை இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 3 3s ஆர் என்ன வந்துடும்? 9 வந்துடும். ஓகேவா? ஸோ 9. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்? கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 3 3s ஆர் என்னது? 9. இப்போ மைனஸை உள்ள கொண்டு போங்க. இங்கே மைனஸோ ப்ளஸோ மைனஸோ மைனஸ் எக்ஸ். இந்த இடத்துல இருந்தால் மைனஸோ ப்ளஸோ மைனஸ் மைனஸ் 6 டிவைடட் பை என்னது? 3. ஸோ ஃபுல் டிவைடட் போட்டு 3 போட்டணும். ஏன்னா கிராஸ் மல்டிபிள் நம்ம பண்ணிட்டோம்ல. நெக்ஸ்ட் பாருங்க 9 மைனஸ் 6. 9ல் 6 போயிடுச்சுன்னா என்னது? 3 இல்லையா? ஸோ 3 மைனஸ் எக்ஸு பேலன்ஸ் இருக்கிறது 9 மைனஸ் 6 தான் எனக்கு 3 ஆயிடுச்சு. மைனஸ் எக்ஸ் பேலன்ஸு டிவைட் பை 3. ஓகே. ஸோ ரெண்டு ஆன்சரும் செக் பண்ணுங்க. இதுதான் என்னது? g of f ஓட ஆன்சர். சரிங்களா? 3 minus x divided by 3. f of g ஆன்சர் 9 minus x divided by 3. இதோட ஆன்சர் 3 minus x divided by 3. ரெண்டு ஆன்சரும் சேமா இருக்கா? இல்லை. ஸோ நாட் ஈக்குவல். ஸோ இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? நம்ம நாட் ஈக்குவல். f of g நாட் ஈக்குவல் டு g of f. ஓகே. ஓகே. இப்போ நம்ம ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ஸோ கொஷனில் என்ன கண்டிஷன் கேட்டிருந்தாங்க? f of g ஈக்குவல் டு g of f. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனும் ஈக்குவலாக வருதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி போட போகிறோம். ஸோ கொஷின் என்னது? எஃப் ஆஃப் ஜியோட ஃபுல் கொஷின் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுத போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஓ இல்லாமல் ஆஃப்ன்ற சிம்பிள் இல்லாமல் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஜி ஆஃப் எக்ஸோட கொஷின் என்னது? எக்ஸ் மைனஸ் 4. இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப் ப்ராக்கெட்டில் ஜி ஆஃப் எக்ஸ் பதில் எக்ஸ் மைனஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், f of x னா 3 plus x. பட் x இருக்க வேண்டிய பிளேஸில் என்ன இருக்குது? x minus 4 இருக்குது. x இருக்க வேண்டிய பிளேஸில் x minus 4 இருக்குது. ஸோ x பிளேஸில் நம்ம x minus 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கேட்கலையா? ஸோ f of x minus 4 equal to 3 plus x இல்லையா? ஸோ இந்த x பிளேஸில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 3 plus xோட வேல்யூ தான் என்னது? x minus 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கிளியர்? சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன வருது பாருங்க ஆன்சரு? 3 minus 4 இருக்குது. ஸோ 3 minus 4 சப்ராக்ஷன். 4ல் 3 போயிடுச்சுன்னா 1 தான். ஸோ ப்ளஸ் எக்ஸ் எழுதிடுறேன். 4 தான் அங்கே பெரிய நம்பர். பெரிய நம்பரோட சிம்பிள் தான் ஆன்சரில் ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ -1. 3 minus 4ஓட ஆன்சர் என்னது? -1. சரிங்களா? பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ், அதுதான் ஆன்சரில் போடணும். ஸோ x minus 1 தான் ஆன்சர் f of g க்கு. f of g ஓட ஆன்சர் x minus 1. நெக்ஸ்ட் g of f போட போகிறோம். g of f. ஸோ அதேமாரி g of f ஓட கொஷின் f of x. நெக்ஸ்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ண போகிறோம். ஆஃப்ன்ற சிம்பிள் எடுத்துகிட்டு f of x. நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f of x ஓட வேல்யூ என்னது? 3 plus x கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ f of x பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 3 plus x. 3 plus x. இப்போ இது g of x. g of x னா x minus 4. x பிளேஸில் இங்கே என்ன இருக்குது? 3 plus x இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 3 plus x சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் கொஷினில். கிளியர்? ஸோ கொஷின் எடுங்க. g of 3 plus x
ஸோ இதுக்கு என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் 4 இல்லையா ஸோ எக்ஸ் பிளேஸில் 3 + எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் பிளேஸில் 3 + எக்ஸு எங்கே என்ன இருக்குது -4 இருக்குது -4 சேம் முன்னாடி வந்துருச்சு இல்லையா அதே தான் கிடச்சிருக்கு 3 - 4 என்னது -1 ஸோ g of f ஈக்குவல் டு 3 - 4 -4 இப்படி கூட ஆர்டராக எழுதிக்கிறேன் 3 - 4 வந்து -1 ஸோ எக்ஸ் பாசிட்டிவ் நம்பர் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் இது சால்வ் பண்ணால் உங்களுக்கு -1 கிடைக்கும் ஸோ -1 நெக்ஸ்ட் எழுதிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் எஃப் ஆஃப் ஜிக்கும் எக்ஸ் -1 ஜி ஆஃப் எஃப்க்கும் எக்ஸ் -1 ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ஸோ எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஸோ ஹென்ஸ் ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஓகே இப்போ பாருங்கள் 5th சம் ஸோ கொஷனில் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஸோ ஜினா ஜி ஆஃப் எக்ஸ் கொஷினை ஃபுல்லாக எழுதிருங்க நெக்ஸ்ட்டு ஆஃப்ன்ற சிம்பிள் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் போட போகிறோம் எஃப் ப்ராக்கெட் ஆஃப்ன்ற சிம்பிள் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறோம் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது 1 + எக்ஸ் ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 + எக்ஸ் ஸோ 1 + எக்ஸ் ஓகேங்களா ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னால் 4x² -1 ஸோ எக்ஸ் பிளேஸில் இங்கே என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு எஃப் ஆஃப் 1 + எக்ஸ் கிடச்சிருக்கு ஸோ எக்ஸ் பிளேஸில் 1 + எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் கிளியர் எஃப் ஆஃப் 1 + எக்ஸ் ஈக்குவல் டு 4x² -1 இல்லையா கொஷின் எஃப்க்கு ஸோ 4 எக்ஸ் பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 1 + எக்ஸ் 1 + எக்ஸ் மேலே என்ன இருக்குது ஸ்கொயர் இருக்குது ஸோ ஸ்கொயர் -1 சரிங்களா இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது a² + 2ab ப்ளஸ் என்னது b². ஸோ 4 மல்டிப்ளை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு a ப்ளஸில் என்ன இருக்குது 1 இருக்குது ஓகேவா a²னா 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 2 இருக்குது ஏவோட வேல்யூ a ப்ளஸில் என்ன இருக்குது 1 இருக்குது 1 பியோட வேல்யூ b ப்ளஸில் என்ன இருக்குது x இருக்குது பியோட வேல்யூ x ப்ளஸ் b². பியோட வேல்யூ என்னது x இங்கே போட்டால் x². அப்புறம் என்ன இருக்குது -1 ஓகே 4 ப்ராக்கெட் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணிவிடுங்க 1 + 2 1s are 2 பக்கத்தில் x இருக்குது ஸோ 2x அதுக்கப்புறம் ப்ளஸ் x². அப்புறம் என்ன இருக்குது -1 இப்போ 4 மல்டிப்ளைல இருக்குது உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம் 4 1s are 4 ப்ளஸ் 4 செகண்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8x இங்கே மல்டிப்ளை பண்ணால் 4 × x² ப்ளஸ் 4x². ஸோ நெக்ஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணக்கூடாது இதோட ப்ராக்கெட் ஓவர் இது செப்பரேட்டான டேர்ம் -1. ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்படி எழுதலாம் ஆர்டர் எழுதிக்கலாமா பவர் வைஸாக 4x² அப்புறம் x டேர்ம் ப்ளஸ் 8x 4 - 1 3 ஓகே ப்ளஸ் 3. ஸோ இதுதான் என்னது எஃப் ஆஃப் ஜியோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எஃப் போடுவோம் ஜி ஆஃப் எஃப். ஸோ அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் எஃப்க்கு கொஷின் எழுத போகிறோம் எஃப் ஆஃப் எக்ஸ் நெக்ஸ்ட்டு ஆஃப்ன்ற சிம்பிள் எடுத்து ப்ராக்கெட் யூஸ் பண்ண போகிறோம் ஜி ஆஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது 4x² -1 ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 4x² -1 அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஜி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 4x² -1 ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் ஜி ஆஃப் எக்ஸ்னா 1 + எக்ஸ் ஸோ ஜி ஆஃப் 4x² -1 இருக்குது ஸோ எக்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது 4x² -1 ஸோ எக்ஸோட வேல்யூ 4x² -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஜின்ற ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஜியோட ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க ஜி ஆஃப் 4x² -1 ஸோ இதோட கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்க 1 + எக்ஸு ஸோ எக்ஸ் பிளேஸில் 4x² -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1 + எக்ஸோட வேல்யூ என்னது 4x² -1 ஸோ ப்ளஸ் 1 -1 கேன்சல் ஆகிடும் பேலன்ஸ் என்ன இருக்கும் 4x² தான். ஸோ ஜி ஆஃப் எஃப்போட வேல்யூ என்னது 4x² ஃபைனலாக. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் என்ன கிடச்சிது 4x² + 8x + 3. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆன்சர்லையே எஃப் ஆஃப் ஜியோட ஆன்சர் நம்பர் 1. ஸோ செகண்ட் ஆன்சர் வந்து 4x² கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டு ஆன்சர் ஈக்குவலாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். கிளியர்.
So இப்போ செகண்ட் சம், find the value of k such that f of g equal to g of f ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் டு கண்டிஷனில் எடுத்து இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சி இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சி ரெண்டுத்துலையும் என்ன பண்ணணும், இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி கே கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். f of g equal to f of g ஓட கொஷின் என்னது g of x. நெக்ஸ்ட்டு ஓன்ற சிம்பிள் எடுத்துகிட்டு நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு g of x சப்ஸ்டியூட் பண்ணோம். g of xனா என்னது, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள், 6x minus k. ஸோ 6x minus k சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ f of xனா 3x plus 2. ஸோ x பிளேஸில் என்ன இருக்குது, f of 6x minus k இருக்குது. ஸோ x ஓட வேல்யூ 6x minus k சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கிளியர்? So f of 6x minus k equal to question என்னது, f ஓட question 3x plus 2. ஸோ இங்கே x இருக்குது, கொஷினில் x யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் x பிளேஸில் என்ன இருக்குது, 6x minus k இருக்குது. ஸோ x பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோன்னா, நான் 6x minus k சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 3 x ஓட வேல்யூ என்னது 6x minus k. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, +2 இருக்குது, +2. கிளியர்? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 6 என்ன வரும், 18x. நெக்ஸ்ட்டு 3 கூட நெக்ஸ்ட் பண்ணால் 3 into k 3k minus 3k plus 2. சரிங்களா? ஸோ இதுதான் என்னது, f of g ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு g of f கண்டுபிடிக்கிறோம். g of f equal to g of fனா என்னது, f of x. ஸோ g of ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்க போகிறோம், ஓன்ற சிம்பிளுக்கு பதில் f of x. f of x னா என்னது, g போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. f of x னா என்னது, 3x plus 2. 3x plus 2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு g of 3x plus 2 இருக்குது. நமக்கு g of x னா 6x minus k. ஸோ x பிளேஸில் என்ன இருக்குது, 3x plus 2 இருக்குது இல்லையா? ஸோ xக்கு பதிலாக நம்ம 3x plus 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கிளியர்? now g of 3x plus 2 3x plus 2 equal to கொஷின் என்னது, ஜியோட கொஷின் என்னது, 6x minus k. 6x minus k. ஸோ 6 எக்ஸோட ப்ளஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எக்ஸோட வேல்யூ 3x plus 2. 3x plus 2. ஓகே, அப்புறம் என்ன இருக்குது, minus k. ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா, உள்ளே கொண்டு போய் 6 3s are 18, பக்கத்தில் இருக்க x. 6 2s are 12 plus 12. அப்புறம் என்ன இருக்குது, minus k. ஓகே, ஸோ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம, g of fக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் g of f ஓட ஆன்சர். ஓகே, g of f ஓட ஆன்சர் 18x plus 12 minus k. இது f of g ஓட ஆன்சர். இது g of f ஓட ஆன்சர். ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், நம்ம ஈக்குவல்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f of g ஓட ஆன்சர் 18x minus 3k plus 2 equal to கொஷினில் கொடுத்த மாதிரி g of fக்கு என்னது, 18x plus 12 minus k. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, 18x இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதே மாதிரி மைனஸ் கேவையும் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ 18x இங்கே ஆல்ரெடி இருக்குது. சரிங்களா? minus 3k இருக்குது, plus 2 இருக்குது, plus 18x இந்த சைடு வந்துருச்சுன்னா என்னது, minus 18x. ஓகே, minus k இந்த சைடு வந்துருச்சுன்னா plus k. ஓகே, ஈக்குவல் டு மீதி என்ன இருக்குது, ரிமைனிங் 12 மட்டும் தான் இருக்குது. ஸோ 12 மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ ப்ளஸ் 18x மைனஸ் 18x என்ன ஆகிடும், 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், minus 3k இருக்குது, இங்கே k இருக்குது. இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, மைனஸோ ப்ளஸ்ஸோ எனது மைனஸ். 3kல 1k எதுவுமே இல்லைன்னா 1. 3kல 1k போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2k. ஓகேங்களா? ஸோ 3 தான் இங்கே பெருசு, 3யோட சிம்பிள் வந்து மைனஸ். ஸோ ஆன்சரில் மைனஸ் போட போகிறேன். கிளியர்? ஸோ minus 3k plus k. minus 3k plus k ஓட ஆன்சர் தான் எனது minus 2k. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். மைனஸோ ப்ளஸ். ஸோ மைனஸ் 3kல 1k போயிடுச்சுன்னா 2k, பெரிய நம்பர் சிம்பிளோட மைனஸ். ஸோ மைனஸ் 2k. பக்கத்தில் என்ன இருக்குது, ப்ளஸ் 2 இருக்குது இல்லையா? ஸோ ப்ளஸ் 2 அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் என்ன வந்துடும், minus 2. இங்கே ப்ளஸ் 2ஆல் இருக்குது, ப்ளஸ் 2 அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் minus 2. ஓகே, கிளியர்? ஸோ minus 2k. 12ல் 2 போயிடுச்சுன்னா 10. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 2 இங்கே மல்டிப்ளைல இருக்குது, இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும், டிவிஷன். அப்போ k ஈக்குவல் டு 10 டிவைடட் பை minus 2. 2 டேபிளில் 10 எத்தனை டைம்ஸ், 5 டைம்ஸ். ஸோ k ஈக்குவல் டு இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, minus 5.
கேவோட ஆன்சர் -5. கிளியர்? ஸோ நீங்கள் ஒன் மோர் டைம் இதை ரிவைஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 18 ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவல் டுல எடுத்துட்டோம். கண்டிஷன் படி கொஷினில் கொடுத்தாங்க இல்லையா ஈக்குவல் டு மாதிரி. ஸோ அந்த கண்டிஷனில் எடுத்துட்டோம். ஸோ 18x பேர் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே சால்வ் பண்ணிக்கலாம். 18x கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டா -18x. -k இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டா +k. நம்பர் மட்டும்தான் இங்கே வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு +18 -18 கேன்சல் ஆகிடும். 3kவும் +kவும் -3k + 1k சால்வ் பண்ணால் -2k வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு +2 இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். -2 12 2 போயிடுச்சுன்னா 10. நெக்ஸ்ட்டு 2 இங்கே மல்டிபிள் இருக்குது. அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் டிவிஷன். 2 டேபிள் 10 5 டைம்ஸ் -5. ஓகே, கேவோட ஆன்சர் -5. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஃபோர்த்லேயே நம்ம என்ன பார்க்க போகிறோம்? செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ அதே ரோமனில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஓகே, செகண்ட் ரோமனில் செகண்ட் சம். ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க? கே வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. கே வேல்யூ ஸோ என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண சொன்னாங்க? f(g) = g(f) யூஸ் பண்ணி இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி கே வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு f(g) கண்டுபிடிக்கணும். f(g) = f(g)யோட கொஷின் தான் என்னது? g(x). ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்ன்ற சிம்பிள் நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ண போகிறோம். ப்ராக்கெட் g(x). g(x) தான் என்னது? 4x + 5. ஸோ f ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 4x + 5. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? f(x)ஓட கொஷின் தான் என்னது? 2x - k. ஸோ எக்ஸ் பிளேஸில் நம்மளுக்கு என்ன இருக்குது? 4x + 5 இருக்குது. f(x) பிளேஸில் 4x + 5 இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ 4x + 5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கிளியர்? ஸோ f(4x + 5) = கொஷின் என்னது? f கொஷின் 2x - k இல்லையா? ஸோ எக்ஸ் பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 4x + 5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 மல்டிபிள் 4x + 5 - k. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். உள்ளே கொண்டு போய் 2 4s are 8 8x ப்ளஸ் 2 5s are 10 ப்ளஸ் 10. அப்புறம் -k இருக்குது. ப்ராக்கெட் இதோட க்ளோஸ் ஆகிடுச்சு. -k செப்பரேட்டான நம்பர். ஸோ இது f(g)க்கு. நெக்ஸ்ட்டு g(f) போட போகிறோம். ஸோ g(f) கொஷின் தான் என்னது? f(x). நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் யூஸ் பண்ண போகிறோம். ஆஃப்ன்ற சிம்பிள் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு f(x)ஓட கொஷின் என்னது? 2x - k. ஸோ f(x)ஓட கொஷின் 2x - k. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், g(x)னா 4x + 5. பட் எக்ஸுக்கு பதிலாக எங்கே என்ன இருக்குது? 2x - k இருக்குது. ஸோ எக்ஸ் பிளேஸில் நம்ம 2x - k சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ g(2x - k) ஜியோட கொஷின் என்னது? 4x + 5. ஸோ எக்ஸ் பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 2x - k. ஸோ 4 வெளியே இருக்குது. 4 மல்டிப்பிளில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ் பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 2x - k. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? +5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4 2s are என்னது? 8x. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? -4 × k என்னது? 4k +5 +5. ஸோ இதுதான் என்னது? g(f). ஓகேங்களா? f(g)க்கு ஆன்சர், g(f)க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு k கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்? இந்த ஈக்குவல் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். f(g) ஆன்சர் என்னது? 8x + 10k - k. நடுவில் என்ன இருக்குது? ஈக்குவல் டு சிம்பிள். g(f)ன்னு இருக்குது. g(f)ஓட இது என்னது? 8x - 4k + 5. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸும் கேவோட டேர்மையும் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ 8x இருக்குது, +10 இருக்குது, -k இருக்குது. ஓகேங்களா? +8x இந்த சைடு வந்துச்சுன்னா -8x. -4k அந்த சைடு போயிடுச்சுன்னா +4k. ஓகே, -8 அந்த சைடு போயிடுச்சுன்னா +8 அந்த சைடு போயிடுச்சுன்னா -8x வந்துடும். -4k அந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆப்போசிட்டாக மாறிடும். ஈக்குவலுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணால், ஈக்குவலுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணும்போது சிம்பிள் ஆப்போசிட்டாக போடணும். இங்கே ரிமைனிங் நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஸோ +8x -8x கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? -k + 4k. எதுவுமே இல்லைன்னா 1 -k. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ -1k இருக்குது, +4k இருக்குது. 4kல -k போயிடுச்சுன்னா, 4kல 1k போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன வரும்? 3k வரும். சரிங்களா? 4kல 1k போயிடுச்சுன்னா -4 - 1 is what? 3.
பேலன்ஸ் 3k இருக்கும் ஈக்குவல் டு ஸோ ப்ளஸ் 10 அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் -10 ஆகிடும் சரிங்களா. ஸோ 5ல் 10ல் 5 போயிடுச்சுன்னா 5 தான். ஸோ 3k ஈக்குவல் டு என்ன வந்துடும் 10ல் 5 போயிடுச்சுன்னா 5 10 தான் பெரிய நம்பர் அதோட சிம்பிள் வந்து மைனஸ். ஸோ ஆன்சரில் -5 வரும். ஸோ k ஈக்குவல் டு 3 இங்கே மல்டிப்ளை இருக்குது அந்த சைட் போனால் டிவிஷன் -5 டிவைடட் பை 3 இஸ் த ஆன்சர். ஓகே தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இஃப் f of x equal to 2x minus 1 g of x equal to x plus 1 divided by 2 இருக்குது. ஷோ தட் f of g equal to g of x equal to x. ஸோ f of x g of x யூஸ் பண்ணணும். ஸோ f of g and g of x இதோட ரெண்டு ஆன்சரும் எக்ஸ்ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க எக்ஸுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு f of g போட போகிறோம். ஸோ f of g ஸோ எப்படி எழுதலாம் f of g-யை g of xன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு f of பதில் என்ன பண்ணுங்க ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்க ப்ராக்கெட் g of x. f of g of xோட கொஷின் என்னது g of xன்னு என்னது x plus 1 divided by 2. ஸோ g of x பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் x plus 1 divided by 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ f of xனா என்னது 2x minus 1. f of xனா 2x minus 1. ஸோ x பிளேஸில் என்ன இருக்குது நம்மளுக்கு x plus 1 divided by 2. ஸோ xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் x plus 1 divided by 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ f of x plus 1 divided by 2 equal to கொஷின் என்னது 2x minus 1. ஸோ x பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் x plus 1 divided by 2. ஸோ 2 x பிளேஸில் 2x plus 1 divided by 2 minus 1 சரிங்களா. சாரி எக்ஸோட வேல்யூ என்னது எக்ஸ் ப்ளஸ் 1 சாரி 2x + 1 எழுதிட்டேன். எக்ஸோட வேல்யூ என்னது எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ x + 1 டிவைட் பை 2 போட்டாச்சு சரிங்களா. நெக்ஸ்ட்டு 2 இங்கே மல்டிப்பிள் இருக்குது இங்கே டிவிஷன் இருக்குது. ஸோ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். 2 டேபிள் 2 1 டைம்ஸ். ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 1 நெக்ஸ்ட் என்ன இருக்குது -1. 1 இங்கே மல்டிப்ளை போட்டாலும் ஆன்சரில் நோ சேஞ்சஸ் அதே நம்பர் தான் வரப்போகுது. ஸோ +1 -1 என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். ஸோ f of gயோட ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு எக்ஸ்ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் g of f பார்ப்போமா. g of f equal to g of f எப்படி எழுத போகிறோம் f of xன்னு எழுத போகிறோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு g of ப்ராக்கெட் என்ன பண்ணிக்க போகிறோம் ஓப்பன் பண்ணிக்க போகிறோம் f of x. ஸோ g of f of xோட கொஷின் என்னது 2x minus 1. ஸோ f of x நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். f of xோட கொஷின் என்னது 2x minus 1. ஸோ 2x minus 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் g of 2x minus 1. g of xனா x plus 1 divided by 2 இல்லையா. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது 2x minus 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2x minus 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் கிளியர். ஸோ g of 2x minus 1 gயோட கொஷின் என்னது x plus 1 divided by 2 x plus 1 divided by 2. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் 2x minus 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2x minus 1 அப்புறம் என்ன இருக்குது +1 கீழே என்ன இருக்குது divided by 2. ஸோ -1 +1 என்ன ஆகிடும் 0 ஆகிடும். பேலன்ஸ் என்ன கிடைக்கும் 2x divided by 2. 2 டேபிள் 2 1 டைம்ஸ். ரிமைனிங் என்ன கிடைக்குது நம்மளுக்கு x தான் கிடைக்குது. ஸோ g of f-ஓட வேல்யூவை என்னது x. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ ப்ரூஃப் தட்டில் அதான் கேட்டாங்க இல்லையா f of g-யும் g of f-ம் எக்ஸ்ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ f of g equal to g of f equal to என்னது x. Hence we proved. Okay. Okay students, இப்போ fourth sum பார்க்க போகிறோம். ஸோ f of x equal to x square minus 1 g of x equal to x minus 2ன்னு இருக்குது. ஃபைண்ட் a கேட்குறாங்க. ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ அது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க g of aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ g of a வேணும் நம்மளுக்கு. ஸோ ஆல்ரெடி we know that ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம g of x கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா கொஷினில் x இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் g of x கண்டுபிடிச்சிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு g of x என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். அதில் என்ன பண்ண போகிறோம் a சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ g of x ஃபஸ்ட்டு ஏன்னா கொஷினில் எக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ g of x f of xோட வேல்யூ என்னது. ஸோ ப்ராக்கெட் போட்டு எழுதிடலாமா g. ஸோ சிம்பிள் ஆஃப்ன்ற சிம்பிள் இல்லாமல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ராக்கெட் f of x. ஸோ f of xோட வேல்யூ என்னது g போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. f of xோட வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்குது x² - 1.
சரிங்களா? ஸோ g of x x பிளேஸில் என்ன இருக்குது? x ஸ்கொயர் மைனஸ் 1. g of xனா x மைனஸ் 2 இல்லையா? ஸோ எக்ஸ் பிளேஸில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ g of x ஸ்கொயர் மைனஸ் 1, ஜியோட ஃபார்முலா என்னது? எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, ஸோ எக்ஸ் பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, அப்புறம் என்ன இருக்குது? மைனஸ் 2. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸாக என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ 1 2 ஆட் பண்ணால் 3. பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ், மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு. ஸோ 1 2 ஆட் பண்ணால் 3, பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3. ஓகே, ஸோ இதுதான் என்னது? g of x. g of x ஓட ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3. ஸோ இப்போ g of a சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இருக்க பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? ஏ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் இருக்க பிளேஸில் ஏ இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? ஏ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக ஏ. ஸோ இந்த எக்ஸ் பிளேஸில் என்னது? ஏ. மேலே ஸ்கொயர் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் 3. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? g of a ஈக்குவல் டு 1. ஸோ g of a ஈக்குவல் டு என்னது? 1. ஸோ g of a தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 3. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு என்னது? 1. ஸோ 1. ஸோ மைனஸ் 3 அந்த சைட் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ப்ளஸ் 3. ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 3. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 வந்துடும். 1 + 3 is what? 4. ஸோ ஏ ஸ்கொயர் அந்த சைட் சேஞ்ச் பண்ணோன்னா என்ன ஆகிடும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. ஸோ 4 எப்படி எழுதலாம்? 2 2s are 4. ஸோ இதே எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? 2 2 இருக்கு இல்லையா? அதை 2 ஸ்கொயர் சேஞ்ச் பண்ணலாம். ரூட்லேருந்து வெளியே எடுக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2. ஸோ ரூட்லேருந்து எப்போவுமே வெளியே எடுக்கும் போது அந்த வேல்யூக்கு வந்து 2 சிம்பிள் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும் ரூட்லேருந்து வெளியே எடுக்கிற ஆன்சருக்கு. ஸோ ஏவோட வேல்யூ என்னது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2னா +2 அண்ட் -2. +2வும் இருக்குது -2வும் இருக்குது ஏவோட வேல்யூ. ஓகே, நான் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். அதேமாரி ஃபைன் கே கேட்குறாங்க. இஃப் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 2k - 1, கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே எஃப் ஆஃப் கேனே கொடுத்துட்டான் கொஷின். அங்கே வந்து எஃப் ஆஃப் ஏ சொல்லிட்டு கொஷினில் எக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏ கண்டுபிடிங்க சொல்லிட்டு எக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆப்போசிட்டாக இருந்தது வேரியபிள். இங்கே வந்து சேமாக தான் இருக்குது. கே கண்டுபிடிக்க சொல்லிட்டு கொஷினும் கேல தான் இருக்குது. சரிங்களா? அண்ட் இதுக்கான கண்டிஷன் எஃப் ஆஃப் எஃப் ரெண்டுமே எஃப்ன்ற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு 5 யூஸ் பண்ணணும் நம்ம. கிளியர்? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் கே. ஸோ இந்த ஆஃப்ன்ற சிம்பிள் இல்லாமல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. எஃப் ஆஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எஃப் ஆஃப் கே உள்ளார. எஃப் ஆஃப் கேனா என்னது? கொஷின் 2k - 1. ஸோ எஃப் ஆஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எஃப் ஆஃப் கேவோட ஆன்சர் என்னது? 2k - 1. ஓகே, ஸோ கே பிளேஸில் என்ன இருக்குது நம்மளுக்கு? 2k - 1 இருக்குது. ஸோ கேக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? நம்ம 2k - 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ கேக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 2k - 1. ஸோ எஃப் ஆஃப் 2k - 1 ஈக்குவல் டு கொஷின் என்னது? எஃப் ஆஃப் கேவோட கொஷின் 2k - 1 ஈக்குவல் டு கே இருக்க பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 2k - 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கே இருக்க பிளேஸில் 2k - 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 மல்டிப்ளை கேவோட வேல்யூ என்னது? 2k - 1 பிகாஸ் எஃப் ஆஃப் கே இருக்க இடத்துல கே இருக்க வேண்டிய இடத்துல 2k - 1 வேல்யூ இருக்குது. ஸோ கேக்கு பதிலாக இந்த வேல்யூ அங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 2k - 1 அப்புறம் என்ன இருக்குது? -1 இருக்குது. ஸோ -1. ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 2 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2 2s என்ன வரும்? 4k மைனஸ் 2 இன்ட்டு செகண்ட் நம்பர் 2 1s 2 மைனஸ் இருக்குது. ஸோ -2 அப்புறம் என்ன இருக்குது? -1 இருக்குது. -1. இப்போ சால்வ் பண்ண இதை 4k மைனஸாக என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2ம் 1 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 3. 2 தான் பெரிய நம்பர், அதில் சிம்பிள் மைனஸ், அதுதான் ஆன்சரில் ஃபாலோ பண்ணும். -3. -2 - 1 என்னது? -3. மைனஸும் ப்ளஸ்ஸு 2 1 ஆட் பண்ணால் 3. ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் கே கண்டுபிடிச்சிட்டோம். எஃப் ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சாச்சு நம்ம. ஸோ எஃப் ஆஃப் எஃப்க்கு என்ன கொடுத்துட்டாங்க? ஈக்குவல் டு 5 கொடுத்துருந்தாங்க. ஸோ எஃப் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருந்தாங்க? 5 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் தான் என்னது? 4k - 3 ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்னது? 5. இதுக்கான ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 4k - 3 நெக்ஸ்ட் என்னது? 5. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்? -3 இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன்.
ஸோ கே ஈக்குவல் டு 5 மைனஸ் 3 அந்த சைட் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 3 ஆகிடும். 4k ஈக்குவல் டு மைனஸ் 3 அந்த சைட் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 3 ஆகிடும். ஸோ 5 + 3 8 4k ஈக்குவல் டு 8 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு k ஈக்குவல் டு 8 4 இங்கே மல்டிப்ளை இருக்குது, இந்த சைடு போச்சுன்னா டிவிஷன். ஸோ இங்கே டிவிஷன் 4 டேபிள் 8 எத்தனை டைம்ஸ் 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேவோட வேல்யூ என்னது 2. ஓகே சில்ட்ரன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து 5th சம் பார்க்க போகிறோம். லெட் ஏபிசி இஸ் ஏ சப்செட் ஆஃப் என். என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸோட சப்செட் சொல்லியிருக்காங்க. அண்ட் எ ஃபங்க்ஷன் எஃப் ஏ ஃபங்க்ஷன் டு பி. ஸோ ஏ எதை மேப்பிங் பண்ணுது, பியை மேப் பண்ணுது. பி டிஃபைன்ட் அஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஏலேருந்து பிக்கு பியோட ஃபங்க்ஷன் என்ன சொல்லிட்டாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ். ஏ டு பிக்கு போகிறது எஃப் ஆஃப் எக்ஸ், அதுக்கு 2x + 1. நெக்ஸ்ட்டு பியிலேருந்து ஃபங்க்ஷன் சிக்கு போகுது. ஃபஸ்ட்டு ஏ டு பி, அப்போ பியை யூஸ் பண்ணி பின்ற ஃபங்க்ஷன் சிக்கு போகுது கண்டினியூஸாக. ஸோ ஏ வந்து பியை கொடுக்குது, பி வந்து சியை கொடுக்குது. ஸோ ஏவை யூஸ் பண்ணி பி கண்டுபிடிக்கிறோம், பியை யூஸ் பண்ணி சி கண்டுபிடிக்கிறோம். ஸோ பி டு சிக்கு போகிற ஃபங்க்ஷன், ஏ டு பிக்கு போகிற ஃபங்க்ஷன் எஃப்னு எடுத்துட்டோம், பி டு சிக்கு போகிற ஃபங்க்ஷன் ஜின்னு எடுத்தாச்சு. ஸோ ஜின்றது பி டு சிக்கு போகிற ஃபங்க்ஷன். ஸோ எஃப்க்கான ஃபங்க்ஷன்னா என்னது 2x + 1. ஜிக்கான ஃபங்க்ஷன் தான் என்னது x². ஜிக்கான ஃபங்க்ஷன் தான் என்னது x² கொடுத்துறாங்க. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் ஜிக்கும் ஜி ஆஃப் எஃப்க்கும் ரேஞ்ச் என்ன, எஃப் டு ஜிக்கும் ஜி டு எஃப்க்கும் ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ ஆஸ் யூஷுவல் எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு, ஸோ எஃப் ஆஃப் ஜி தான் என்னது ஜி ஆஃப் எக்ஸ். கொஷின் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ண போகிறோம். ஓன்ற சிம்பிள் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஜி ஆஃப் எக்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் எஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னா என்னது x². ஜி ஆஃப் எக்ஸ்னா x² சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் தான் என்னது 2x + 1. எக்ஸ் பிளேஸில் இங்கே என்ன இருக்குது, x²ன்னு இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், x² சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் x², 2x + 1 இல்லையா, 2x + 1. ஸோ எக்ஸ் பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், x² சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 2x² + 1. ஓகே, ஸோ ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. ஸோ 2x² + 1. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல நீங்கள் எந்த வேல்யூ வேணால் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ அந்த நம்பர் என்ன எதில் தான் இருக்குது, அது ஒரு நேச்சுரல் நம்பராக தான் இருக்க போகுது. கிளியர். ஃபார் எக்ஸாம்பிள் 2x² + 1 எக்ஸ் பிளேஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 1² 1 தான், 1² 1 தான், +1. 2 1s are 2, 2 + 1 என்னது 3. 3 ஒரு நேச்சுரல் நம்பர். ஸோ 2x² + 1 சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன தான் கிடைக்க போகுது, நேச்சுரல் நம்பர். இட் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். சேம் அதே மாதிரி ஜி ஆஃப் எஃப்னா என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் எழுத போகிற கொஷின். நெக்ஸ்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ண போகிறோம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ ஜி எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் என்னது 2x + 1. எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் என்னது 2x + 1. அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஜி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2x + 1. ஓகே, ஜி ஆஃப் எக்ஸ் தான் என்னது x². ஸோ எக்ஸ் பிளேஸில் எங்கன்னா இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ் இல்லாமல் 2x + 1 இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், 2x + 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, கிளியர். ஸோ ஜி ஆஃப் 2x + 1. ஸோ ஜி கொஷினோட வேல்யூ என்னது x². ஸோ x²க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், 2x + 1. ஸோ எக்ஸ் இருக்க பிளேஸில் 2x + 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், எக்ஸ் பிளேஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 2 1s are என்ன வந்துடும் 2, 2 + 1 என்னது 3. 3 ஸ்கொயர் பண்ணால் 3 3s are 9 கிடைக்கும். ஸோ 9 இஸ் ஏ நேச்சுரல் நம்பர். ஸோ ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ் பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, +1 ஹோல் ஸ்கொயர். 2 2s are 4 +1 ஹோல் ஸ்கொயர். 4 + 1 என்னது 5, 5 ஹோல் ஸ்கொயர். 5 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 5 5s are 25. ஸோ 25 இஸ் ஏ நேச்சுரல் நம்பர். ஸோ 2x + 1 ஹோல் ஸ்கொயர் இட் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அது நேச்சுரல் நம்பருக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் என்னது ரேஞ்ச். ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் ரெண்டு ஆன்சருமே எதில் தான் இருக்குது, நேச்சுரல் நம்பரில் தான் இருக்குது. சரிங்களா. இப்போ நம்ம ரேஞ்ச் எழுத போகிறோம். ஃபைண்ட் த ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ரேஞ்சுக்கு நேம் நான் வந்து yன்னு வச்சுக்கிறேன். y/. ஸோ y ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஆன்சர் என்ன கிடச்சிது, 2x² + 1. ஓகே, ஸோ இதில் எக்ஸ் டேர்ம் எதை பொறுத்து தான் இருக்குது, நேச்சுரல் நம்பர். எக்ஸ் டேர்ம்
நேச்சுரல் நம்பர் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் நேச்சுரல் நம்பர், இட் பிலாங்ஸ் டு 1. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஷினுக்கு எழுத போகிறோம். ஸோ செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு y ஈக்குவல் டு, ஸோ செகண்ட் என்ன கிடச்சி நம்மளுக்கு 2x + 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ 2x + 1 ஹோல் ஸ்கொயர் கமா. ஸோ அதே மாதிரி இந்த x இது எதை பொறுத்து தான் இருக்குது, இட் பிலாங்ஸ் டு n, நேச்சுரல் நம்பரில் தான் இருக்குது. ஓகே சில்ட்ரன், ஸோ இதுதான் என்னது ரேஞ்ச். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து 6th சம் போட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், f of x = x² - 1 கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் என்னது f of f, 2 ஃபங்க்ஷன் f யூஸ் பண்ணோம். செகண்ட் கொஸ்டினில் 3 ஃபங்க்ஷன் f 3 டைம்ஸ் யூஸ் பண்ணோம், f கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். f of f = f of f தான் எப்படி எழுத போகிறோம், f of x. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். f of ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி f of x. ஓகே, ஸோ f of x ஓட வேல்யூ என்னது, f ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி f of x ஓட வேல்யூ என்னது, x² - 1. ஸோ x² - 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ x பிளேஸில் என்ன இருக்குது, f of x, x பிளேஸில் என்ன இருக்குது, x² - 1. ஸோ x ஓட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், x² - 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். x பிளேஸில் x ஓட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், x² - 1. ஓகே, ஸோ f of x² - 1. கொஷின் என்ன நம்மளுக்கு, f ஓட கொஷின் x² - 1. ஸோ x பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், x² - 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, கிளியர். ஸோ x² - 1 மேலே என்ன இருக்குது, ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஹோல் ஸ்கொயர் -1. ஸோ இது எப்படி இருக்குது, a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில். a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, a² - 2ab ப்ளஸ் என்னது, b². ஸோ ஃபில் பண்ணலாமா. ஸோ ஏ பிளேஸில் x இருக்குது, x² இருக்குது, a². ஸோ x² மேலே என்ன போட போகிறோம், a². ஸோ ஏவோட வேல்யூ என்னது, x² போட்டுட்டோம், ஏக்கு மேலே ஸ்கொயர் இருக்குது. ஸோ மேலே ஸ்கொயர் -2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 2, ஏவோட வேல்யூ என்னது, x². ஏ பிளேஸில் என்ன இருக்குது, x இருக்குது, x² இருக்குது. ஸோ x². பியோட வேல்யூ என்னது, b பிளேஸில் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ பியோட வேல்யூ என்னது, 1 ப்ளஸ்ஸு b². பியோட வேல்யூ என்ன இருக்குது, 1. ஸோ 1². ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்க இதை. எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் x⁴, 2 2s என்ன வந்துடும், 4. ஸோ x⁴ மைனஸ் x² மல்டிபிள் 1. ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்படியே தான் வரப்போகுது, 2x². ஸோ ப்ளஸ் 1², 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஸோ ப்ளஸ் 1. ஓகே, கிளியர். ஸோ x⁴ மைனஸ் 2x² ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் டைம் என்ன இருக்குது பாருங்க, இதை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில். லாஸ்ட்டாக -1 இருக்குது பாருங்கள், அதை விட்டுட்டோம் பாருங்கள், -1. ஸோ இது a², இது 2ab டேர்மு, இது b² டேர்மு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, -1 இருக்குது கொஷினில். ஸோ -1 அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன ஆகிடும், +1 -1 கேன்சல் ஆகிடும். ஸோ x⁻ -2x². ஸோ இதுதான் ஆன்சர். எதோட ஆன்சர், f of f ஓட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் போடுவோமா, f of f. ஸோ ஆல்ரெடி 2 ஃபங்க்ஷன் எஃப்க்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x⁴ - 2x² கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த 2 ஃபங்க்ஷன் எஃப்க்கு நான் டைரெக்டாக இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ f of, ஸோ இதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன், இந்த வேல்யூவே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட் போட்டு x⁴ - 2x². சரிங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஆஃப் இல்லாமல் எழுதிக்கோங்க, f of ப்ராக்கெட் மட்டும் x⁴ - 2x². அதே மாதிரி f of xனா x² - 1. x பிளேஸில் என்ன இருக்குது, x⁴ - 2x² இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், x⁴ - 2x² சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கிளியர். ஸோ f of x⁴ - 2x² ஈக்குவல் டு, ஸோ இதுக்கான கொஷின் என்னது, x² - 1. x² - 1. ஸோ எக்ஸ் பிளேஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரிங்களா. எக்ஸ் பிளேஸில் x⁴ - 2x², மேலே ஸ்கொயர் இருக்குல்லையா, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்கொயர், அப்புறம் என்னது -1. அதேமாதிரி a² - b². a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். கிளியர். ஸோ அதோட ஃபார்முலா தான் என்ன பண்ணோம், a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a² - 2ab + b². a², a பிளேஸில் என்ன இருக்குது, x⁴ இருக்குது. ஸோ x⁴ a² இல்லையா, ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, மேலே ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர்
நெக்ஸ்ட் ஃபார்முலா மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 2. ஏவோட வேல்யூ என்னது? அகெயின் எக்ஸ் பவர் ஃபோர். பியோட வேல்யூ என்னது? இங்கே பியோட வேல்யூ என்ன இருக்குங்க? 2x² இருக்குது. பியோட வேல்யூ 2x² இருக்குது. ஸோ பியோட வேல்யூ 2x². சரிங்களா? நெக்ஸ்ட் என்னது? b². b தான் என்னது இங்கே? 2x². ப்ளஸ் போட்டுட்டு ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் b² தான் என்னது? 2. பியோட வேல்யூ 2x². ஸோ 2x² போட்டுட்டேன். பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். மேலே ஸ்கொயர் இருக்குது. ஸோ ப்ராக்கெட் போட்டு என்ன போடுறேன்? ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? -1 இருக்குது. ஸோ -1. ஓகே. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள் இதை. 4 2s என்ன வந்துடும்? 8. 2 டைம்ஸ் இல்லையா? ஸோ எக்ஸ் பவர் 8. ஓகே. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 2 2s என்ன வந்துடும்? 4. 2 2 இருக்கு இல்லையா? 2 2s 4. ஸோ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 4 இருக்குது. இங்கே x² இருக்குது. ரெண்டும் மல்டிப்ளைல இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? பவரை ஆட் பண்ணணும். 4 + 2 என்னது? 6. ஓகே. ஸோ ரெண்டும் மல்டிப்ளைல இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம பவரை ஆட் பண்ணணும். இங்கே எக்ஸ் பவர் 4, இங்கே x² இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் என்னது? 6. எக்ஸ் பவர் 4, இங்கே x². 4 2 ஆட் பண்ணால் எக்ஸ் பவர் 6. ஸோ எக்ஸும் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 6. ஓகேவா? ஸோ இங்கே ஏன் 8 போட்டோம்? மல்டிபிள் போட்டோம்னா அதே தான் இங்கேயும் இருக்குது. பாருங்கள், எக்ஸ் பவர் 4 ஹோல் ஸ்கொயர்னா 2 தடவை எடுத்துக்கணும்னு அர்த்தம். எக்ஸ் பவர் 4 மல்டிப்ளை எக்ஸ் பவர் 4. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். 4 + 4 என்னது? 8. எக்ஸ் பவர் 8. அதே மெத்தட் தான் இங்கேயும். ஸோ இங்கே ஷார்ட்டாக என்ன பண்ணிட்டோம்? பவர்லேயே நம்ம ஆட் பண்ணி மல்டிப்ளை யூஸ் பண்ணிட்டோம். 4 2s 8. ஸோ மல்டிப்ளைல இருந்துச்சுன்னா பவர் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 4 + 2 6. எக்ஸ் பவர் 6 முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஸோ ஸ்கொயரை உள்ளே கொண்டு போகிறேன். 2க்கு ஸ்கொயர் பண்ணால் 2 2s ஸ்கொயர் இருக்குது. 2க்கு ஸ்கொயர் பண்ணால் 4. 2 2s 4. எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2 2s அகெயின் 4. எக்ஸ் பவர் 4. ஸோ ரெண்டு டேர்முக்கும் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4. எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் பவர் 4. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? -1. ஸோ -1. கிளியர்? ஸோ இதுதான் என்னது? ஆன்சர். செகண்ட் ஒன்னோட ஆன்சர். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர், இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.